ஹாய் ஆல், இது வந்து ஒரு vlog வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து நம்ம மூணார் கொழுக்குமலை ட்ரிப் வந்து நான் ரீசெண்டாக போயிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சின்ன வயசுலேருந்தே வந்து பெருசாக ஸ்கூல் ட்ரிப்பு, காலேஜ் ட்ரிப்பு அதெல்லாம் வந்து போனதே கிடையாது. ஸ்டார்டிங்லலாம் வந்து வீட்டில் விடவே மாட்டாங்க ஸ்கூல்லலாம் கேட்குறப்ப. அதனாலே நான் வந்து சில டைம் வந்து கேட்கவே மாட்டேன். ட்ரிப் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் போய் கேட்க மாட்டேன். எப்படியும் கேட்டால் விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவே மாட்டேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் காலேஜ் டேஸ்லலாம் ஓகே போய்க்கலாம் அப்படி அந்த மாதிரி தான் சொல்லி அலோவ் பண்ணாங்க வீட்டில். பட் அதுக்கப்புறம் எனக்கே காலேஜ் டேஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. ட்ரிப் போகணும், வெளியே போகணும், நிறைய பிளேசஸ் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை அவ்வளோவா. பட் நம்ம வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை பற்றியே நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோலேயே ஒன்று சொல்லியிருப்பேன், நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறையா பிளேஸ் போய் பார்க்கணும் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்னோட ஆஃபீஸ் டீம்லேருந்து நான் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து எங்கெல்லாம் நாங்கள் போகணும் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா டிஎல்எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்கும் காமனான ஒரு ஸ்பாட்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயிலில் நிப்பாட்டினாங்க. அந்த கோயிலில் போய் ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே பயங்கரமாக சாங்ஸ்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லோரும். நானும் அப்படியே என்னோடய சாலிட்யூட் என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் எனக்கு பிடிச்ச சாங்ஸ்க்கெலாம் வைப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த ட்ராவலிங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணி டின்னர் சாப்பிடாதவங்களாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆச்சு. இடையில வந்து டீ காஃபிக்காக வாஷ்ரூம் போகிறதுக்காக ஸ்டாப் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஜேர்னி ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தேனியில் வந்து ஒரு ஸ்டாப் வந்து அங்கே இறங்குனதும் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேருந்து வந்து சில ஸ்பாட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த ஹில் ஸ்டேஷனில் பஸ்ஸில் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிறதே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா எனக்கு வெயில் அடித்தாலும் பிடிக்காது, மழை பெஞ்சாலும் பிடிக்காது. அந்த கிளைமேட் வந்து மலைக்கு முன்னாடி ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும்ல, அந்த கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஆள். வெயில் அடித்தா யாருக்கு தான் பிடிக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல. மழை பெஞ்சாலும் ஒரு மாதிரி, சில பேருக்கு ரெயின் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அது ஒரு மாதிரி நசன்னு ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து இடையில அந்த கிளைமேட் வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருக்கும்ல, அந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு சில சாங்ஸ்லாம் வந்து அவங்க பஸ்ஸில் ரொம்ப நல்லா சாங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த ஹில் ஸ்டேஷனை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தென் ஃபைனலி வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் நாங்கள் வந்து அந்த கேம்ப் வந்து ரீச் ஆனோம். அங்கே வந்து டென்ட் ஸ்டே தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஒரு டென்ட்டுக்கு வந்து 3 persons அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேயுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிகாஸ் நம்ம நார்மலாக அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டே பண்ணதில்லாததுனால அந்த மாதிரி ஸ்டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கொஞ்சம் அந்த பூச்சிலாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. மழை வந்துடுச்சு அப்படின்னாலுமே அங்கே அவ்வளோ சேஃப் கிடையாது. அதே மாதிரி காடு அப்படிங்கிறதுனால ஏதாவது பூச்சி வந்துருமா, அட்டைப்பூச்சி வந்துருமா, அந்த மாதிரி சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறமா நாங்கள் சன்செட் பார்க்க போயிருந்தோம் ஈவினிங். பட் சன்செட் பார்க்குறதுக்கு முன்னாடி செம்மையாக மழை பெஞ்சிருச்சு. அந்த டைம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போக முடியுமா அந்த அளவுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி கிளைமேட் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சன்செட் வியூ பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தோம். அங்கே நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துல வந்து வாக் பண்ணி போகிறது வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பாக, அதுக்கப்புறம் மேலே ஏறுற மாதிரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி சன்செட் பார்க்கலான்னு போனால் அந்த கிளைமேட்டுக்கு வந்து சன்செட்லாம் வந்து சரியாக வியூ ஆகலை. பட் நல்லா ஸ்னோஸ்லாம் வந்து நல்லா பார்த்தோம். அந்த வியூஸில் க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அங்கே நின்று நிறையா பிக்ஸ் எடுத்துகிட்டு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிக்ஸ் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம். அண்ட் தென் அங்கே கேம்பில் வந்து டின்னர், அவங்களே டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டின்னர் ஃபுட்டுமே நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. காலையில் தூங்க போகிறதே வந்து லேட்டாக தான், சீக்கிரம் போய் தூங்குங்க, மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜீப் சஃபாரியில் போய் நம்ம சன்ரைஸ் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3 o'clock அந்த டைமில் எழுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜீப் சஃபாரி அப்படிங்கிறது அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நானும் ஜீப்பில் தானே போகிறோம், இதில் என்ன த்ரில்லிங்காக இருக்க போகுது அப்படி சொல்லி நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல ஓட்டிகிட்டு போனது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்படிலாம் போய் அப்படியே அது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அந்த இருட்டில் அது போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு சில ஸ்டேஜ்லலாம் வந்து ஐயோ வண்டி ரிவர்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு தென் வந்து எகெயின் ரிட்டர்ன் ஆனோம்.
बाल नहीं अच्छा है और अलाइन कर अच्छा है नहीं खड़ी रहती वरना தேவமா ராஜி இந்த பக்கம் வழி அந்த பக்கம் வழி. ஜீப் சஃபாரி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி பஸ் எடுத்துகிட்டு அங்கே டென்ட்லேருந்து லீவ் ஆகி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து சில பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகிறதா தான் பிளான் இருந்தது சென்னைக்கு. ஸோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்புனோம். அப்போ வந்து அங்கே ஃபஸ்ட்டு வந்து சில ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஷாப் பண்ணுறவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஷாப்பிங்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து டீ எஸ்டேட்டோட அந்த பிளேஸில் வந்து உள்ள நம்ம போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதை பே பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ரைட்லாம் கூட இருந்தது. கொஞ்சம் ஒரு தள்ளி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறமா அங்கே எலிஃபண்ட் ரைடுக்கு வந்து 700 ருபீஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நார்மலாக எலிஃபண்ட்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே யானை பார்த்தாலுமே ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு பர்சன்னா அங்கே வந்து 700 கொடுத்து அதில் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி தோணலை. அதனால் அது அப்படியே யாருமே நாங்கள் போகல. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா கார்டன் சாக்லேட் பார்க் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அதுக்கு 50 ருபீஸ் கொடுத்து உள்ளே போய் ஃப்ளாஷ் ஷோ மாதிரி பார்த்தோம். பட் எனக்கு அது அந்தளவுக்கு வர்த்தாக தெரியல. 50 ருபீஸ் கொடுத்து உள்ளே போய் இந்த பூவை பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ வர்த்தா 50 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு டேம் அங்கே இருந்தது. அந்த டேம் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த டேம்லேயும் போயிட்டு சில வியூஸ்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்தால் நிறையா குரங்கெல்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலி வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு 3 எலிஃபண்ட்டை வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த ஒரு பிளேஸில். அங்கே வந்து பார்த்தா ஒரு யானை வந்து ரொம்ப குட்டி யானை. இப்போ ரீசெண்டாக தான் வந்து அந்த யானை பிறந்திருக்கும் போல். அந்த யானை அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபைனலி வந்து அந்த டேமில் வந்து தனியாக தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. அந்த ஸ்பாட்டையும் வந்து பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டோம் எங்கள் ட்ரிப்பை. அண்ட் தென் ஃபைனலி வந்து பஸ் ஏறிட்டு சென்னைக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ அவ்வளோதான். மூணார் ட்ரிப் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து சில இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நேச்சர் கூடலாம் எனக்கு கனெக்ட் ஆகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தனியாக நான் பாட்டுக்கு என்னோடய தனிமையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த ஸ்பாட்க்கு போயிருக்கீங்களா இல்லை போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.